வணக்கம். நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துதல் பகுதி 2 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். வெளிப்புற த்ரெட்களை கட் செய்வதற்கு பிளாங்க் சைஸுக்கு ஸ்கொயர் ராடை கட் மற்றும் ஃபைல் செய்தல், ஸ்கொயர் போல்ட் மற்றும் நட்டை சரியான அளவில் ஃபைல் செய்து வரைபடத்தில் காட்டியுள்ளபடி ஷேப் செய்தல், ஸ்கொயர் நட்டுக்கான டேப் ட்ரில் சைஸ்களை தீர்மானித்தல், ஸ்கொயர் நட்டில் இன்டர்னல் த்ரெட்களை கட் செய்வதற்கு டேப்பிங்கான ஹோல்களை ட்ரில் செய்தல், டை மற்றும் டை ஸ்டாக்கை பயன்படுத்தி ஸ்கொயர் ஹெட் போல்ட்டில் எக்ஸ்டர்னல் த்ரெட்களை கட் செய்தல், டேப் மற்றும் டேப் ரெஞ்சை பயன்படுத்தி ஸ்கொயர் நட்டில் இன்டர்னல் த்ரெட்களை கட் செய்தல், நட்டை போல்ட்களுடன் பொருத்துதல். ஸ்கொயர் நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துவதற்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். ஃபைல், ஸ்கொயர் ராட், பெஞ்ச் வைஸ், chamfer tool, tap drill size chart, center punch, center drill, drill bits, tap wrench, M12 split dies, screw pitch gauge, ஸ்கொயர் ஹெட் போல்ட்டுக்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள் குறித்து பார்க்கலாம். saw, die stock, cleaning tool, oiler. ஸ்கொயர் ஹெட் போல்ட்டுக்கான செயல்முறைகளை வரிசையாக பார்க்கலாம். நட்கள் மற்றும் போல்ட்களை ப்ரிப்பேர் செய்யும்போது காயங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள சேஃப்டி எக்விப்மெண்ட் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு பாதுகாப்பான ஒர்க் என்விரான்மெண்ட் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்கொயர் ராடை கட் செய்தல். 53 மில்லிமீட்டர் நீளத்தில் ஸ்கொயர் ராடை அளந்து கட் செய்ய வேண்டும். ஸ்கொயர் ராட் சைடை ஃபைல் செய்தல். 50 மில்லிமீட்டர் நீளம் மாறாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு ஸ்கொயர் ராடின் ஒரு பக்கத்தை ஃபைலை பயன்படுத்தி 25 மில்லிமீட்டரிலிருந்து 24 மில்லிமீட்டர் அளவிற்கு குறைக்க வேண்டும். டயமீட்டர் 11.9 மில்லிமீட்டர் மற்றும் நீளம் 50 மில்லிமீட்டர் அளவில் இருக்குமாறு ஃபைல் செய்ய வேண்டும். பிளாங்க் எண்டில் 2 மில்லிமீட்டர் மற்றும் 45 டிகிரி அளவில் சாம்பர் மற்றும் 2 மில்லிமீட்டர் மற்றும் 30 டிகிரி அளவில் போல்ட்டின் ஹெட் சைடை ஃபைல் செய்ய வேண்டும். டை ஸ்டாக்கை ஹோல்ட் செய்து ப்ரிப்பேர் செய்தல். ஸ்கொயர் ஹெட் போல்ட் பிளாங்கை ஒரு பெஞ்ச் வைஸில் வைக்க வேண்டும். 90 டிகிரி கோணத்தில் வைக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
M12 ஸ்பிளிட் டையை ப்ரிப்பேர் செய்து டை ஸ்டாக்கில் பிளேஸ் செய்ய வேண்டும். ஸ்கொயர் ஹெட் போல்ட் பிளாங்க் எண்டில் M12 ஸ்பிளிட் டையை செட் செய்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டை கவனமாக கட் செய்ய வேண்டும். தேவையான நீளத்திற்கு த்ரெட்டை கட் செய்யும் வரை பிளாங்கை சுற்றி டையை கவனமாக மற்றும் சீராக ரொட்டேட் செய்ய வேண்டும். டையை கொண்டு த்ரெட்டை தொடர்ந்து கட் செய்ய வேண்டும். பின்னர் பொருத்தமான நட்டுடன் அதனை பொருத்தி பரிசோதிக்க வேண்டும். போல்ட்டின் திருகில் நட் சரியாக பொருந்தும் வரை தேவைப்பட்டால் இந்த செயல்முறையை மீண்டும் மேற்கொள்ள வேண்டும். ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் மற்றும் பொருத்தமான நட்டை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டை பரிசோதிக்க வேண்டும். பிட்சை பரிசோதிப்பதற்கு ஒரு ஸ்க்ரூ பிட்ச் கேஜை பயன்படுத்தி எக்ஸ்டர்னல் த்ரெட்டின் அக்யூரசியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் ஃபிட்டாக இருப்பதை ஒரு பொருத்தமான நட்டை கொண்டு வெரிஃபை செய்ய வேண்டும். போல்ட் மற்றும் நட்டில் உள்ள த்ரெட்டை சுத்தம் செய்தல். போல்ட் த்ரெட்களில் இருக்கும் டெப்ரிஸ் அல்லது மெட்டல் ஷேவிங்களை அகற்றுவதற்கு ஒரு த்ரெட் கிளீனிங் டூல் அல்லது ஒரு வயர் பிரஷை பயன்படுத்தவும். இப்போது ஸ்கொயர் நட்டுக்கான செயல்முறையை வரிசையாக பார்க்கலாம். ரா மெட்டீரியலின் நீளத்தை பரிசோதித்தல். ஸ்கொயர் ராடின் பக்க நீள அளவுகள் சரியாக 25 மில்லிமீட்டரில் இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். 12 மில்லிமீட்டர் திக்னஸ் மற்றும் சைட் ஸ்கொயர் ராடின் ஸ்கொயர் லென்த் 25 மில்லிமீட்டர் கொண்ட நட்டை ஃபைல் செய்ய வேண்டும். ஒரு ஃபைலை பயன்படுத்தி ஸ்கொயர் ராடின் திக்னஸை 12 மில்லிமீட்டருக்கு குறைக்க வேண்டும். மேலும் அது ஸ்கொயர் ஷேப்பில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸ்கொயர் ராடின் இரு முனையில் எட்ஜை ஸ்மூத் செய்வதற்கு ஃபைலை பயன்படுத்தி 2 மில்லிமீட்டர் மற்றும் 30 டிகிரி அளவில் ஒரு சாம்பரை உருவாக்க வேண்டும். M12 டேப்புக்கு ட்ரில் சைஸை தீர்மானித்தல். M12 டேப்பில் பொருத்துவதற்கு டாப்பிங் ஹோலை உருவாக்குவதற்கு தகுந்த ட்ரில் சைஸை தேர்வு செய்ய வேண்டும். ஸ்டாண்டர்ட் டேப் மற்றும் ட்ரில் சார்ட்கள் அடிப்படையில் அல்லது ஒரு டேப் மற்றும் ட்ரில் செட்டை பயன்படுத்தி ட்ரில் சைஸ் கணக்கிடப்படுகிறது. ஹோலை டாப்பிங் செய்வதற்கு ஹோல் சென்டரை மார்க் செய்தல். டாப்பிங் செய்யப்பட வேண்டிய இடத்தில் ஹோல் சென்டரை அளவிட்டு மார்க் செய்ய வேண்டும். ட்ரில்லிங் செயல்முறை மேற்கொள்ள இந்த பாயிண்ட் உதவும். சென்டர் பஞ்ச் கொண்டு 90 டிகிரியில் ட்ரில் ஹோல் சென்டரில் பஞ்ச் செய்ய வேண்டும். மார்க் செய்யப்பட்ட சென்டரில் ஒரு சென்டர் பஞ்சை பயன்படுத்தி ஒரு சிறிய பிளவை உருவாக்க வேண்டும். இந்த பிளவின் வழியே ட்ரில் செய்யலாம். ஹோல் சென்டரை லொகேட் செய்வதற்கு சென்டர் ட்ரில் மேற்கொள்ளுதல். பெஞ்ச் ட்ரில்லிங் மெஷினில் ஒர்க் பீஸை வைத்து சென்டர் ட்ரில்லை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். அது டாப்பிங்க்கு ஹோல் சென்டரை லொகேட் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். ஸ்கொயர் நட்டில் ஒரு பைலட் ஹோலை உருவாக்குவதற்கு ஒரு 6 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஸ்கொயர் நட்டில் டாப்பிங்க்கு ஹோலை உருவாக்குவதற்கு ஒரு 10.5 மில்லிமீட்டர் டயமீட்டர் கொண்ட ட்ரில் பிட்டை பயன்படுத்த வேண்டும். ஒரு சிறிய ஸ்மூத் கிரேட் ஃபைலை பயன்படுத்தி ஸ்கொயர் நட்டில் ட்ரில் செய்யப்பட்ட ஹோலின் 2 சைட்களிலும் 2 மில்லிமீட்டர் மற்றும் 45 டிகிரி அளவிற்கு சாம்பரிங் செய்ய வேண்டும். ஒரு பெஞ்ச் வைஸில் ஸ்கொயர் நட்டை வைத்து அது வைஸ் ஜாகளுக்கு பேரலாக இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு டேப் ரெஞ்சில் M12 ஃபர்ஸ்ட் டேப்பை பிளேஸ் செய்து ஸ்கொயர் நட்டில் இன்டர்னல் த்ரெட்டை கவனமாக கட் செய்ய வேண்டும். ஸ்கொயர் நட்டில் இன்டர்னல் த்ரெட் முழுவதுமாக ஃபார்ம் செய்யப்படும் வரை M12 செகண்ட் மற்றும் தேர்ட் டேப்கள் வரை இந்த செயல்முறையை மீண்டும் தொடரவும். இன்டர்னல் த்ரெட்டின் அக்யூரசியை ஒரு ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் பயன்படுத்தி பரிசோதிக்க வேண்டும். மேலும்
ஒரு பொருத்தமான போல்ட்டுடன் அதன் பொருந்தும் தன்மையை பரிசோதிக்க வேண்டும். கட்டிங் செயல்முறையின் போது த்ரெட் செய்யப்பட்ட இரு போல்ட் மற்றும் நட்டில் ஜெனரேட் செய்யப்பட்ட டெப்ரிஸ் அல்லது ஃபைலிங்ஸ் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். போல்ட்டின் மீது நட்டை அசெம்பிள் செய்து முறையான ஃபிட் மற்றும் மேட்சிங் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக லூப்ரிகேஷனுக்காக த்ரெட்டில் சிறிதளவு எண்ணெயை அப்ளை செய்ய வேண்டும். மேலும் ஸ்கொயர் ஹெட் போல்ட் மற்றும் நட்டை மேற்படி மதிப்பாய்வு அல்லது பயன்பாட்டிற்கு பாதுகாத்து வைக்க வேண்டும். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். 53 மில்லிமீட்டர் நீளத்தில் ஸ்கொயர் ராடை அளந்து கட் செய்ய வேண்டும். ஸ்கொயர் ஹெட் போல்ட் பிளாங்க் எண்டில் M12 ஸ்பிளிட் டையை செட் செய்து எக்ஸ்டர்னல் த்ரெட்டை கவனமாக கட் செய்ய வேண்டும். ஸ்கொயர் நட்டுக்கு பெஞ்ச் ட்ரில்லிங் மெஷினில் ஒர்க் பீஸை வைத்து சென்டர் ட்ரில்லை ப்ரிப்பேர் செய்ய வேண்டும். அது டேப்பிங்க்கு ஹோல் சென்டரை லொகேட் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். ஒரு டேப் ரெஞ்சில் M12 ஃபர்ஸ்ட் டேப்பை பிளேஸ் செய்து ஸ்கொயர் நட்டில் இன்டர்னல் த்ரெட்டை கவனமாக கட் செய்ய வேண்டும். லூப்ரிகேஷனுக்காக த்ரெட்டில் எண்ணெயை அப்ளை செய்ய வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். நட்களை ப்ரிப்பேர் செய்து போல்ட்களுடன் பொருத்துதல் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.